இன்னைக்கு வந்து எல்லாருமே நிறைய டைம் கேட்டுட்டு இருந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கும் வந்து சீக்கிரமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் இயரில் இருக்கீங்க, செகண்ட் இயரில் இருக்கீங்க, இல்லை இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பயந்துக்கெல்லாம் வேண்டாம். கம்யூனிகேஷனாக ஐயோ நமக்கு ஃப்ளூயன்சி இல்லையே, நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, இன்டர்வியூவில் எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படியெல்லாம் எதுவுமே கவலைப்பட்டுக்காதீங்க. இந்த வீடியோ பாருங்கள், சிம்பிள் டிப்ஸ் தான். இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களும் சீக்கிரம் வந்து உங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிப்பீங்க. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் சிம்பிள் டிப்பு, இது வந்து நீங்கள் எல்லாமே வந்து மூவிஸ் பார்ப்பீங்க இல்லையா, மூவிஸ் பார்க்கும்போது வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வச்சுட்டு ஓகே இந்த வேர்டுக்கு வந்து இந்த மீனிங் தான், இந்த வேர்ட் தான் வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்கள் மைண்ட்குள்ளே இருக்கும். ஓகே இந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி தமிழில் பேசுகிறத வந்து இந்த மாதிரி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். இப்போ வந்து இங்கிலீஷ் மூவி வந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மூவி வந்து ஏதாச்சும் ஒரு டைலாக் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது இல்லை ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டைலாக் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு மிரர் முன்னாடியோ இல்லை உங்களுக்குள்ளேயே வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள் ஒரு 2-3 டைம்ஸ். அவங்க வந்து எந்த ஸ்லாங் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி வருது அப்படின்னு ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாங்கும் உங்களுக்கு வந்து வரும். ஓகே இந்த வேர்டை வந்து இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது வரும். ஃபர்ஸ்ட்டு மூவி பாருங்கள், தமிழ் மூவியை சப்டைட்டில்ஸோட பாருங்கள். செகண்ட் இங்கிலீஷ் மூவியில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், மிரர் முன்னாடி பேசி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பேசுகிறது வந்து தமிழில் பேசுகிறதுனால மோஸ்ட்லி நீங்கள் திங்க் பண்ணுறதும் வந்து தமிழில் தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வேணும் அப்படின்னா, தமிழில் பேசுகிற மாதிரி இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணுறதும் இங்கிலீஷில் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து வந்துடும். பிகாஸ் உங்கள் மைண்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் பேச ட்ரை பண்ணுறப்போ ஓகே இந்த வேர்டுக்கு என்ன வரும், எப்படி வந்து நம்ம இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு மைண்டில் இருக்கப்போ நீங்கள் அதை போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம். கூகுள் பண்ணி பார்த்து அந்த வேர்டுக்கு வந்து ஓகே இதுதான் வந்து இதுக்கு வேர்டு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திங்க் பண்ணுறப்போ, ஏன்னா சிம்பிளாக தான் நம்ம திங்க் பண்ணுவோம் எப்படியோ டே டு டே லைஃப்பில். நெக்ஸ்ட் டைம் வந்து திங்க் பண்ணுறப்போ ஓகே இதுக்கு வந்து அந்த வேர்ட் அன்னைக்கு கூகுள் பண்ணோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி திங்க் பண்ணி பாருங்கள். 3 பாயிண்ட்ஸ் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நிறையா வந்து இங்கிலீஷ் லிசன் பண்ணுங்கள். பாட்காஸ்ட் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இங்கிலீஷில் தானே பண்ணுறாங்க. அதுவே வந்து அவங்க டெய்லி விலாக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. டெய்லி விலாக்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான திங்ஸ் வந்து அவங்க இங்கிலீஷில் பண்ணுறது நிறைய லிசன் பண்ணிட்டே இருங்க. லிசன் பண்ண உங்களுக்கு வந்து ஓகே நம்ம திங்க்கும் பண்ணுறோம், லிசனும் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி பேசுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 4 திங்ஸும் வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நிறைய கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஐயோ இது மறந்துடுவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட ஃபோன் இருக்குது. ஃபோனில் வந்து நோட்ஸ் இருக்கும். இல்லை வந்து ஏதாச்சும் நோட்லாம் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, டிக்ஷனரி நோட்லாம். ஸோ வந்து ஃபோனில் வந்து நோட்ஸ் இருக்கும்ல, அதில் போய் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேர்டு இதுக்கு இதுதான் மீனிங் அப்படின்ட்டு. டெய்லி ஒரு ஒன்ஸ் கூட இதை பார்த்தீங்கன்னா போதும். ஒரு 5 to 10 வேர்ட்ஸ் இருக்கும் இனிஷியலாக. அதை வந்து ஒரு 10 days இல்லை வந்து ஒரு 15 days அப்படி வந்து உங்களுக்கு டைம் இருக்கப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வேர்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மெமரைஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து புதுசாக வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் வேர்ட்ஸ் வந்து புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா அதை மாதிரி நோட் பண்ணி வச்சு இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 5 மெத்தட்ஸ் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட்டு 6th மெத்தட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கூடயே நீங்கள் பேசிக்கோங்க. இப்போ வந்து மிரர் பார்த்து பேசுறது இது வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களோட ஸ்லாங்கு, அதுக்கப்புறம் எப்படி உங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் வந்து நீங்கள் மிரர் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஈஸியாக வந்து மிரர் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். யாரும் உங்களுக்கு க்ரிட்டிசைஸும் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்கள்கிட்ட தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருப்பாங்க இல்லையா, இவங்க வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க நம்ம எப்படி பேசினாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்க கூட பேச ஆரம்பிங்க. மேபி நீங்களும் ஒரு லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கலாம், அவங்களும் ஒரு லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கலாம். நீங்கள் 2 பேரும் வந்து டெய்லி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து பிகாஸ் அவங்களுக்கும் வந்து ஒரு இது இருக்கும் இல்லையா, நான் அவங்களும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கணுன்ட்டு. அப்போ உங்களுக்கும் இருக்கும். 2 பேர்த்துக்கும் வந்து சேம் ஐடியா இருக்கனால வந்து 2 பேரும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது உங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் போக வந்து கொஞ்சம் இன்னொரு சர்க்கிள், இன்னொரு ரவுண்ட் ஆஃப் சர்க்கிள் அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அப்போ உங்களுக்கும் வந்து ஓகே அப்படின்ட்டு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பேசுகிறவங்க இல்லை நம்ம க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க க்ரிட்டிசிசமே வந்து உங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே வந்து பிரேக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் சூஸ் பண்ணுறப்போ பார்த்து சூஸ் பண்ணுங்கள், யார்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு. மோரோவர் வந்து ஓகே ஏன் இதை வந்து பண்ணுறோன்னா வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசணும். யார்கிட்ட பேசுகிறீங்களோ தப்பாக இருக்கோ ரைட்டாக இருக்கோ எப்படியோ ஒன்று நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்.
மெயினான திங் வந்து கன்சிஸ்டன்சி. ஒரு 10 நாள் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை 1 மந்த் பண்ணுறீங்க, ஐயோ வரவே இல்லையே அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே இருந்ததுக்கும் 30th டே இருந்ததுக்கும் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். அது உங்களுக்கே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்களே வந்து ஓகே நல்ல வேலை நான் இதை பண்ணினேன் அப்படின்ட்டு ஃப்யூச்சரில் வந்து திங்க் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப நல்லா வந்து இங்கிலீஷ் பேசுவேன். இல்லை சின்னதுலேருந்தே வந்து எனக்கு டீச் பண்ணாங்க. எங்கள் வீட்டிலலாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. பட் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அப்படி இருந்தாங்க. அவங்க வீட்டில் இங்கிலீஷ் பேசுவாங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து படித்த ஸ்கூல் அப்படியெல்லாம் இருந்துச்சு. நான் வந்து 6th வரைக்குமே வந்து ஒரு மெட்ரிக்கில் தான் படித்தேன். அங்கே எனக்கு பெருசாக வந்து இங்கிலீஷ் யாருமே சுற்றி பேச மாட்டாங்க, ஸ்டாஃப்ஸ் கூட பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆச்சு. அப்போ நான் வந்து எங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து நான் ஒரு டேக்கு ஒரு 8 hours ஆச்சு இங்கிலீஷ் வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். அவங்க டீச் பண்ணுறது ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்கும். அப்புறம் கேம்பஸ் லாங்குவேஜ் எங்களுக்கு இங்கிலீஷ் தான். ஸோ என்னை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஸோ வேறு வழியே இல்லை, அவங்கக்கிட்ட இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும். இல்லாட்டி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அந்த டைம் இருந்தனால சின்ன பசங்களையே பயந்துட்டு ஸோ இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தோம். ஸோ பேச ஆரம்பிக்க திங்க் பண்ணுறதும் வந்து இங்கிலீஷில் சேஞ்ச் ஆச்சு. பிகாஸ் ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் அதை தான் ஹியர் பண்ணுறீங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 3 to 4 hours சாப்பிட்டு அப்புறம் தூங்கிடுவோம். அப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு தான் போகிறோம். ஸோ அதுவே எனக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால திங்க் பண்ணுறது இங்கிலீஷில் ஸ்டார்ட் ஆச்சு. தென் அப்படியே போக இனிஷியலாக வந்து நானே ரொம்ப பயப்பட்டேன், கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக எனக்கே வந்து தெரியாமல் 1 year டவுன் த லைன் வந்து நானே கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ரொம்பவே இம்ப்ரூவைஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பாயிண்டில் வந்து நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்கூல் சேர்மன் அந்த டைமில் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ வந்து பேசுனீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு லைஃப் லாங் ஒரு ஜேர்னிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் காலேஜ்லாம் போயிட்டிங்கன்னா பேச முடியாது, ஒர்க் கல்ச்சருக்கும் போயிட்டிங்கன்னா நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்ட்டு. அந்த டைமில் அது ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து நினச்சி பார்க்குறப்போ ஓகே தட் ஹெல்ப் மீ அ லாட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ நீங்களும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் நான் வீடியோ போடணுனாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அந்த டாப்பிக்கில் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.